சிவபிரியன் சார், பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரும்போது அந்த மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்கு. நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், தெற்கு, மத்திய அப்படின்னு பிரிக்கும் போது அங்க களம் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு? இன்னும் வடக்கு மண்டலத்துக்கு போல. சோ வெஸ்டர்ன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான ஃபைட்டா தான் இருக்கு. அங்க தாவேகா வந்து பாக்கெட்ஸ்ல தான் பெருமளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலர் கேண்டிடேட்ஸ் இல்லை. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வேலுமணி அவர்களுடைய ஆதிக்கமா, இப்ப புதிதாக வந்திருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதிக்கமா, இன்னொன்னு வெஸ்டர்ன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா கடந்த தேர்தல்ல அந்த 7 மாவட்டங்கள்ல 50 தொகுதிகள்ல 33 தொகுதிகளை அதிமுகவும் 17 தொகுதிகளை திமுக கூட்டணியும் பெற்றது. அது வந்து ரொம்ப டைட்டா தான் இருக்கு. இந்த முறை கோயம்புத்தூர்லயே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போன்றவர்கள் இருக்கிறதுனால கான்டெஸ்ட் டைட்டா தான் இருக்கு. ஸோ டிவிகே வந்து அங்க வந்து நிறைய இடங்கள்ல பாக்கெட்ஸ்ல தான் அவங்க ரோல் பிளே பண்றாங்க. திருப்பூர் போன்ற இடங்கள்ல ஒரு நல்ல குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க. ஸோ தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கான்டெஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்டா தான் இருக்கு. ஏன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஓட்ஸ் பிளஸ் ஃபிஷர்மேனுடைய ஓட்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மதுரை போன்ற நகரங்கள்ல அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அங்கெல்லாம் கான்டெஸ்ட் வந்து உண்மையிலே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அகைன் கான்டெஸ்ட் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான ரொம்ப டைட்டா இருக்கு. கடந்த முறை 46 தொகுதிகள்ல அதிமுக 6 தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற்றது. திமுக 40 தொகுதிகள்ல அங்க ஜெயிச்சிருந்தாங்க. பட் விவசாயிகள் மத்தியில திமுக மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் வந்து நிறைய சொன்ன விஷயங்களை செய்யவில்லை அப்படிங்கிற அதிருப்தி இருக்குது. இதை நான் கட்டுரையாவே எழுதி இருக்கிறேன் என்னுடைய பத்திரிகைக்கு, டெக்கன் ஹெரல்டுக்கு. சோ அங்கேயும் வந்து அதிமுக வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட்டு கொடுக்குறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அந்த அமமுக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. பட் தென் தமிழ்நாட்டிலையும் இந்த சென்ட்ரல் தமிழ்நாடு டெல்டாலையும் வந்து சசிகலா அவர்களுடைய அந்த பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு எடுபட போகிறது. இன்னொன்னு அவங்க கேண்டிடேட்ஸ் ஒரு 1000-2000 வாக்குகள் வாங்கினா கூட அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற. ஏன்னா அவங்க வாங்குற வாக்குகள் வந்து இவங்களுடைய வாக்குகள். சோ தென் தமிழ்நாட்டுல இந்த மீனவ சமுதாய மக்கள் வாழுகின்ற அதிக இடங்கள், அதாவது வந்து உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கிற இடங்களை பாத்தீங்கன்னா அங்க வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு சின்ன பின்னடைவு இருக்கதான் செய்கிறது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. மைனாரிட்டி ஓட்ஸையும் விஜய் அவர்கள் எடுக்கதான் எடுக்கிறார். இன்னொன்னு நார்தன் தமிழ்நாடு போல. சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அகைன் அது வந்து ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்டா தான் இருக்குது. சோ இதுதான் நான் பார்த்த நிலவரம். சோ எங்க ட்ரையாங்குலர் இருக்குன்னு சொல்லிட்டேன், எங்க பைபோலர் இருக்குன்னு சொல்லிட்டேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரஜினி அவர்கள், ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில பிரச்சாரம் செய்யாதது அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிராபேக் அப்படிங்கறத பார்க்கணுமா? இத வந்து ரொம்ப பெரிதுபடுத்தி பேசுறாங்க. இது சிம்பிள். எந்த மாநிலத்துல காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ, காங்கிரஸ் வந்து அங்க வந்து பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த மாநிலத்துக்கு ராகுல் காந்தி போறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இங்க ஸ்ட்ராங். சோ அதனால திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்க தலைவர் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போறார். இதுதான் மேட்டர். இவங்க இத பிரச்சாரத்துக்கு வரல. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களும் நம்ம பார்க்கணும். ஒரு ட்வீட் போடுறதாக இருக்கட்டும், ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு கொடுக்கறது அப்படின்னது பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி பர்சனல் ரிலேஷன்ஷிப், பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வளர்த்திருந்தாங்க. இது அப்போ குறையும் போது புதுச்சேரி மாதிரியான தளங்கள்ல நடந்த விஷயங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கேள்வியையும் விமர்சனத்தையும் எதிர்கட்சிகள் இல்ல. அந்த கேள்வி உங்களுக்கு எப்ப வரணும்னா, கூட்டணியை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு ஒற்றுமையோட இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய தலைவர் நேரடியா போய் களத்துக்கு போயிட்டு அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்கு கேட்டுட்டு தான் இருக்காரு. உங்களுடைய பிம்பம் அது. அதாவது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிளவு. இப்போ வந்து அண்ணன் சொன்னாரு, அதாவது எங்களோட அலையன்ஸ் தான். அங்க வந்து விசிகா இருக்கு, விசிகாவால வந்து கம்யூனிஸ்ட் கோச்சிக்கினாங்க, தேமுதிகவால இவங்க கோச்சிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக கூட்டணி எடுத்து பாத்தீங்கன்னா முழுமையாக துரோகத்தின் அடையாளமே அந்த கூட்டணி தான். இல்ல, இப்போ தேமுதிகவுக்கு 10 சீட் ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையா? இல்ல மேம், எல்லாம் வேலை தொடர்ந்து கடைசி கட்டத்துக்கே வந்துட்டு எங்க மேம் பிரச்சனை இருக்கு? கடைசி கட்டம் வேலை செஞ்சதா பிரச்சனை எங்க இருக்கு? நீங்க பிரச்சனைனா பூதாகரமாக வெடித்து ஏதாவது ஒரு கட்சி வந்து ஏன் கொடுத்தீங்க அப்படின்லாம் வந்து கேட்கல.
எங்களது கூட்டணி, நாங்க ஒரு குடும்பம் அப்படிங்கறத தாண்டி எங்களுக்கு குறைவாக இருக்கு. கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் குறைவாக இருக்கு. ஒரு குடும்பத்துல அப்பா பையன் இது அம்மா இருக்காங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு இது கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஒரே குடும்பம், நாங்க கருத்துக்கள் இருக்கலாம், எங்களுக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். நீங்க அதை வந்து பெரிதுபடுத்தி உங்க கூட்டணியில அப்பா இல்லாத பாமக, 4வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் சொன்ன டிடிவியோட கூட்டணி, இந்த மாதிரியா எங்களுது இருக்கு? எங்களுது ஸ்ட்ராங்கான கூட்டணி, கொள்கை கூட்டணி. உங்களதுல துரோகம் பண்ணவங்க யார் யாரோ, சசிகலாமா விட்டுட்டு கூட்டணி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திமுக வந்துட்டாரு. அவரை வச்சு 2021 வந்து தேர்தலை சந்திச்ச அதிமுக இன்றைக்கு என்ன இருக்கு? எல்லாமே நீங்க என்ன நாடகம்? உங்களுடைய துரோகத்தால வெளியேற்றப்பட்டவர் திமுக தானே. பாத்தீங்களா? நீங்க போயிட்டு ஆதாரங்கள தான் பேசுறாங்க. தனியா பிரிச்சது நீங்க பாத்தீங்களா? அப்பா வந்து பிரிச்சாரு உங்களுக்கு தெரியுமா? ஒரே நிமிஷம், நான் பிரிச்சாருன்னு எங்க சொன்னேன்? நீங்க இப்ப சொன்னீங்க நான் பிரிச்சாருன்னு சொல்றேன். அப்பா இல்லாத பாமகன்னு சொன்னேன். பிரிச்ச நான் சொல்லல. அப்பா இல்லாத பாமக, அப்பா இல்லாத பாமக, நான் துரோகத்தின் அடையாளம் தான் சொன்னேன். உங்க கூட்டணியே துரோகத்தின் அடையாளம் தான். அழகிரிய பிரிச்சது நான் சொல்லவா? அதாவது ஒரு நிறுவனரை பிரிச்சிருக்கீங்க. அது எப்படி நிறுவனர்? ஒரு கட்சியோட நிறுவனரை பிரிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு நிறுவனரை பிரிச்சிருக்கீங்க. அது முக்கியம் இல்ல. இன்னைக்கு தேவை என்ன? 6 சீட் ரோகத்தின் கூட்டணி 5 சீட் வாங்கி இருக்குது சார். எம்ஜி கூட்டணி சார் 20 தொகுதி கொடுத்த பாஜக 27 கொடுத்தீங்க. நம்ம மறுபடியும் இல்ல இருங்க, கம்யூனிஸ்ட் ஒத்துக்குறாங்க. 20 பாஜக 27 கொடுத்திருக்காங்க. அது அதிமுக ஏத்துக்கல. நீங்க 28 கொடுத்திருக்கீங்க. நான் திருப்பத்தூர் சார்ந்தவன். நம்ம கடந்து வந்துட்டோம். இப்ப தேர்தல்ங்கிறது நெருங்குது. களம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில பேசினா இன்னுமே நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். களம் வந்து உண்மை சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் ஒண்ணு, பொய்யை சொல்லி பிரச்சாரம் ஒண்ணு. என்ன பொய் நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பொய் சொல்றா நான் சொல்றேன். 2021 தேர்தல் அறிக்கை அதிமுகக்கு வந்த உடனே 1 மணி நேரம் கழிச்சு திமுக வந்ததா சொல்றாரு மேம். 13ஆம் தேதி திமுக வெளியாச்சு, மார்ச் 13. மார்ச் 14 அதிமுக வெளியாகுது. இந்த தேர்தல் அறிக்கையில கூட மக்கள் கிட்ட போய் பொய்ய பேசுற இவரை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? பச்சை பொய்ய பேசுறாரு. இது மாதிரி பல விஷயத்த பேசுறாரு. அதே மாதிரி இவங்களோட அதாவது ராயபுரத்துல மேம் 45 நிமிஷம் பிரச்சாரம், 40 நிமிஷம் தலைவர்களை விமர்சிச்சு பேசுறாரு. 5 நிமிஷம் கூட தாங்கள் 10 வருஷத்துல என்ன சாதிச்சோன்னு சொல்லாத, என்ன வாக்குறுதி வந்து கொடுத்திருக்கோன்றத சொல்ல கூட தைரியம் இல்லாதவர் எதிர்கட்சி தலைவர். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பை பத்தி சொல்றாரு. அதாவது பெண்கள் பாதுகாப்பு, போதையை பத்தி எல்லாம் பேசுறாரு மேம். 7 ஏக்கர்ல கஞ்சா 250 கிலோ கைப்பற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில. இன்னைக்கு கஞ்சாவோட ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டுல இல்ல. உங்க ஆட்சியில தமிழ்நாட்டுல கஞ்சா ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? எங்க போனாலும் பெண்கள் பாதுகாப்பு, போதை, இத ஒண்ணு நீங்க தூக்கிறது. 150 கல்லூரி மாணவர்கள் பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு ரெசார்ட்ல கஞ்சா போன்ற 3 போதை பொருட்களை அது வந்து உட்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு. குட்கா வழக்குல யார் சார் உள்ள போனது? யார் மேல சார் குற்றப்பதிவு? இல்ல நான் சொல்றேன் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் இல்ல மேம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவங்க இவ்வளவு குற்றச்சாட்டை தன் மீது வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து உண்மையை பேசுறேன்னு சொல்லி பரப்புரையில போய் பொய்ய பேசினா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு நான் சொல்றேன். களத்துல திமுகவை மக்கள் நம்புறாங்க. திமுக சொன்ன சாதனைகளை சொல்லுது. அதாவது மாநிலத்துக்கான தேர்தல் அறிக்கையை சொல்றோம், அந்த மாவட்டத்தில் என்ன செய்ய போறோம், அந்த தொகுதியில் என்ன செய்ய போறோம், நாங்க வந்து நேரடியா மக்கள் கிட்ட போய் நாங்க வந்து கேட்கிறோம். நாங்க இதெல்லாம் சொல்றோம், நாங்க இதெல்லாம் செய்வோம், நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம். அதிமுக அது மாதிரி சொல்லிட்டு கேட்கல. திமுகவுடைய குற்றச்சாட்டு திமுக மேல அதாவது ஒரு வன்மம், அந்த மாதிரி ஒரு வன்மம். கோவிட்ல எங்களுடைய தலைவர் வந்து போனா அப்படியே போயிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து உச்சம். ஏன் அந்த உச்சத்துக்கு போறாருன்னா கருத்து கணிப்பு, தொடர்ந்து கருத்து கணிப்பு, ஒரே அப்செட். அவரு கருத்து கணிப்புனா எல்லாத்துலயும் திமுக வருது, எல்லா கருத்து கணிப்புலயும் திமுக அப்படின்னு அந்த அப்செட்ல அவருக்கு தோல்வி உறுதி ஆயிடுச்சு. அதை அவர் ஏத்துக்க முடியாத பரப்புரையில ஏதோ ஒன்று பரப்பிட்டு இருக்கிறத மக்கள் வந்து புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள்லாம் திமுக பக்கம் இருக்கிறாங்க. வேற எந்த பக்கம் அவங்க சாயறதுக்கு ரெடியா இல்ல, திமுக பக்கம் இருக்கிறாங்க. 200+ திமுக ஜெயிக்கும். சிவபிரியன் சார், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, உங்களுடைய கருத்து? இல்ல, திரு ரஜினி அவர்கள் சொல்லும் பொழுது கூட்டணியை விட்டு வெளில போயிட்டா தானே கேட்கணும். கூட்டணியை விட்டு வெளில போயிட்டா ஏன் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணலன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி விட்டு வெளில போயிருந்தா அவர் தாவேகாக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பார், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டார். ராகுல் காந்தி அவர்கள் வராதது வந்து திமுக அலையன்ஸ்க்கு ஒரு செட்பேக் தான் நிச்சயமா. ஏன்னா 2021 தேர்தல்ல வேளச்சேரியிலையும் சேலத்திலையும் பிரச்சாரம் பண்றாரு. சேலத்துல முதலமைச்சரோடு, அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சரோடு அவர் மேடையில நின்னு பிரச்சாரம் பண்றாரு. 24 ஸ்வீட் வாங்கிட்டு போய் பிரச்சாரம் பண்றாரு. இப்ப பண்ண மாட்டேங்கிறாருன்னா அப்ப ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். காங்கிரஸ் செய்வது தவறு.
ராகுல் காந்தி நிச்சயமாக முதலமைச்சரோடு ஏற வேண்டும். அதுதான் கூட்டணி நாகரீகம். பாலிடிக்ஸ்ல அப்படிதான் இருக்கணும். பட் அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. அதை டிஎம்கே அக்னாலேஜ் பண்ணாம இருக்கிறது வந்து சரியா தெரியல. இன்னொன்னு, அவர் ரஜினி அவர்கள் சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்பு கஞ்சாவை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு. அது அதிமுக பேசுறத அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா களத்துல எங்க போனாலுமே அந்த விஷயங்கள் எதிரொலிக்க தான் செய்கிறது. திமுக அரசு மீது மக்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள்ல கஞ்சாவினுடைய புழக்கமும் பெண்கள் பாதுகாப்பு அது வந்து நிறைய இடங்கள்ல பரவாயில்ல சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பேசுறாங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த பெண்கள் பாதுகாப்பை பெண்களே வந்து ரொம்ப தெளிவா விரிவா பேசுறாங்க. கஞ்சா புழக்கம், இந்த போதைப் பொருளுக்கு அடிமை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது. அதற்காக அது திமுக ஆட்சியில மட்டும்தான் வந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. அது கடந்த ஒரு 7-8 வருஷமாவே அது தமிழ்நாட்டுல அதனுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனா அது இல்லவே இல்லை, அது ஒரு இஷ்யூவே இல்லை. அந்த இஷ்யூவை எடுத்துக்கிட்டு வராங்கன்னு பேசுறது வந்து அது வந்து நியாயமா எனக்கு படலை. ஏன்னா ஃபீல்ட்ல அது இருக்கு. அந்த ஃபீட்பேக் வந்து மக்கள் கிட்ட இருந்து தான் வருது.